நான் தாய் மாமன் அப்படிங்கும்போது என்னோட மருமகளையோ நான் தூக்கும்போது அந்த மொமெண்ட்ல எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃபோன் அடிக்கிறப்போ தங்கச்சி கொடுக்கும், மாமா பேசுகிறோம், பேசிட்டு ஏறிட்டு மாமா எப்போ மாமா வருவ அப்படின்னு. வேலை முடியலம்மா, வேலை முடிச்சுட்டு வரம்மா. நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது எங்கள் அம்மா கையால் சாப்பிடணும்னு நினைக்கிறவன், எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறவன். நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிகழ்வுகள்லாம் நம்ம இங்க சிறையில இருக்கும்போது நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வருத்தமா அது அதான் வருத்தங்கள்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. வருஷத்துல வந்து இப்ப நாங்களாம் தீபாவளி பொங்கல் எதிர்பார்ப்போம். ஆனா நீங்க வந்து அந்த வீட்டு சாப்பாடு வரனால எதிர்பார்த்துட்டு நம்ம அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட போறோம்டா அப்படின்னு. மற்றபடி இங்கே இருக்குதான், கேன்டீன் இருக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, இது போடுவார். அதனால என்னதான் இருந்தாலும் அம்மா சமைக்கிற மாதிரி ஆயிடுமா. என்ன சம்பவத்துக்காக நீங்க உள்ள வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்தது வந்து போஸ்கோ ஆக்ட். அந்த பொண்ணை நான் கெடுத்துட்டா மாதிரியும் அந்த பொண்ணு 3 மாசம் முழுக்காம இருக்கிற மாதிரியும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வணக்கம். இப்போ நீங்க என்ன ரீசனுக்காக நீங்க சிறைக்கு வந்தீங்க? என்னோட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் செஞ்ச ஒரு தவறுக்காக இங்க இருக்கிறேன், இந்த சிறையில இருக்கேன். எத்தனை வருஷம்? நான் ஒரு 4 வருஷமா அந்த சிறையில இருக்கேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம். ஆனா இப்போ பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 28 29 அந்த வயசு இருக்குமா? 29 29 வயசு தான் இருக்கும். இப்போ நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் டக்குன்னு ஒரு செகண்ட்ல எடுத்த முடிவு தானே நம்ம இந்த மாதிரி பண்ண. ஆமா. அதை ரெக்ரெட் பண்ண சூழல் இருந்ததா? வருத்தப்பட்டிருக்கோமா என்னைக்காவது? நம்ம வருத்தப்படாத நாட்கள் இல்லை. வருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவை வந்து என்னை மனு பார்க்க வந்ததை தான் நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா மனு பார்க்க வந்திருக்காங்க காலைல 11 மணிக்கு. கன்வென்ஷன்றதுனால சாயங்காலம் தான் எங்களுக்கு மனு விடுவாங்க. சிறை அதிகாரிகளுக்கும் தெரியாது, வீட்டில் யார் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு தெரியாது. அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன், நம்ம அம்மா 10 மாதம் சுமந்து போயிட்டு தான் நம்மளை வந்து ஒரு 2 வேளை சாப்பிட நிம்மதியாக சாப்பிட விடாமல் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டேமேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல். அம்மா அப்படி அந்த சொன்ன நிமிஷம் எப்படி இருந்தது நமக்கு? எனக்கு அந்த டைமுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கிட்டு அழுதா அம்மாவும் அழுதுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்டையும் பேச்சையும் கொடுக்கணும். ஒன்றுமே சொல்ல முடியல. கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னா, என்ன காரணம் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு எதுக்கு கொண்டு வந்துருக்கணும், அதான் ஒரு அந்த செகண்ட்ல பட்ட கோபம். இல்லை, இப்போ பொதுவாகவே இந்த கேள்வி நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, உண்மையிலே வந்து மனசு வருத்தப்படுதா? உண்மையிலேயே மனசு உள்ள வந்ததுக்கு வருத்தங்கள் ஒரு நடப்படுதான்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் படும், ஒரு நாளும் தூங்கும்போது படும், ஞாபகம் வரும். வருஷத்துக்கு ஒரு டைம் எங்களுக்கு ஸ்பெஷலாக வீட்டு சாப்பாடு விடுவாங்க. அது எப்போ வரும்னு எங்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா அப்பயாவது நம்ம அம்மா சமைச்ச சாப்பாடை அவங்க கையால் வாங்கி சமைக்கிற முடியலனாலும் சமைச்சு கொடுத்ததை எடுத்து நம்ம சாப்பிட்றோங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வருஷத்தில் வந்து இப்போ நாங்களாம் தீபாவளி பொங்கல் எதிர்பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து அந்த வீட்டு சாப்பாடு வரனால எதிர்பார்த்துட்டு நம்ம அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட போகிறோம்டா அப்படின்னு. மற்றபடி இங்கே இருக்குதான், கேன்டீன் இருக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, இது போடுவார். அதனால என்னதான் இருந்தாலும் அம்மா சமைக்கிற மாதிரி ஆயிடுமா. ஆக்சுவலாக என்ன சம்பவத்துக்காக நீங்கள் உள்ள வந்து தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்தது வந்து போஸ்கோ ஆக்ட், எழுத்த வீடு. அவங்க அம்மா வந்து பெட்டில் உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க, வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறேன். உடம்பு சரியாத ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்றாரு, வாயாப்பா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து வந்துடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி ஓகே. அவங்க வீட்டில் பசங்க இல்லை, வேலைக்கு போயிட்டானுங்க, வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைனால எனக்கு கூப்பிட்டாரு. சரி சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க போனேன். சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க பொண்ணு அங்கே இருந்துச்சு துணைக்கு, அந்த பொண்ணை என் கூட அனுப்பிச்சி வச்சாங்க. நான் அழைச்சி வந்து வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3-4 மாதம் கழிச்சு, நம்ம கிராம சைடுன்றனால நம்ம வீட்டில் ஒரு பொருள் இல்லைனா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிக்க மாட்டோமா, அந்த மாதிரி கடாமல் ஏதோ வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அவர் தண்ணியில் சத்தம் போடுறாரு ஒரு நைட் ஒரு 6:30 மணிக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு அப்போ தான் வந்து கை கழுவிட்டு அம்மா சாப்பாடு போடுமான்னு சாப்பிட உட்காடுறேன். அம்மா சாப்பாடு போட்டு வச்சுட்டு வாசலில் நிற்கிறாங்க. அசிங்க வித்தியாசமாக பேசுகிறாரு, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு. அம்மா போய் யாருக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் உடனே திருப்பி வித்தியாசமாக கெட்ட வார்த்தையில் சொல்கிறாரு. எனக்கு கோவம் வந்துடுச்சு, என்னடா நம்ம அப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவர் போய் அடிச்சு சண்டையாயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கிய அவங்க பசங்க வந்தானுங்க, பசங்க வந்து கேட்டானுங்க ஏன்னா அப்பா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேசினாரா, நல்லா அடிச்சான் அப்படின்னா. சரிண்ணா திருப்பி அவங்க அப்பா போய் சத்தம் போட்டு போயிட்டானுங்க. அவர் செஞ்சது தப்புன்றனால ஒரு 2 மாதம் கழிச்சு
சித்தப்பா வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு போகிறான். சித்தப்பா வீட்டில் இல்லை, சித்தியும் இல்லை. பாப்பா எங்கேப்பா பாப்பா அம்மானா, ஆனால் அவனை தேடி யாரோ வந்தாங்க, அப்பா போயிருக்குது, என்ன தேடி யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து கொஞ்சம் முனையில் போயிட்டு கேட்குறான். ஒரு போலீஸ்காரு சிவில் ட்ரெஸ்ஸில் விசாரிக்கிறாரு. சார் எபினேஸ்வர் என் பேர் தான் சார், ஏன் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, நீ என்னன்னு சந்தேகமாக இருக்குது, வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு. சரி ஓகே சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போனேன். ஸ்டேஷன் போனோம் மக்கான் 10 மணிக்கு தான் தெரியுது. அந்த பொண்ணை நான் கெடுத்துட்டா மாதிரியும் அந்த பொண்ணு 3 மாதம் முழுக்காமல் இருக்கிற மாதிரியும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் அழைச்சிட்டு வந்து விட்டது உண்மை, நான் எந்த தப்பும் பண்ணலை சார், வேணாலும் எந்த டெஸ்ட்டு வேணாலும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தார், கேஸ் போட்டாங்க. அப்புறம் அப்படியே ரிமாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் உள்ளே வந்தோடனே எப்படி இருந்தது? மற்ற சக இவங்களா இருப்பாங்களே, சிறைவாசிகளாக இருப்பாங்க, என்ன சொன்னாங்க? சக தோழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வந்தோடனே என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி ஓகே விடு, 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் தானே தண்டனை உனக்கு, இது போயிடும், கடந்து போகும், நல்லதே நடக்கும், ஃப்ரீயாயிரு. ஒரே பையனா வீட்டுக்கு? இல்லை நானும் தம்பி தங்கச்சி. தங்கச்சி தம்பிலாம் எப்படி? தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுது, ஒரு குழந்தை இருக்குது. அந்த இன்னைக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு முறை ஜெயிலுக்கு வந்தேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சு. இப்போ திருப்பி வெயிலில் போயிட்டு திருப்பி 2வது முறை இங்கே இருக்கிறேன். அப்போ தான் 2வது குழந்தை பிறந்திருக்குது. இன்னும் 2வது குழந்தைய பார்த்துட்டேன், வெயிலில் போயிட்டு பார்த்துட்டேன். இன்னும் 2வது குழந்தைய பார்க்கல. ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குதுன்னு சொன்னாங்க, நான் பார்க்கல. தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு ப்ரெஷியஸான மொமெண்ட்ல. ஆமாம், நான் தாய் மாமே அப்படிங்கும்போது என்னோட மருமகளையோ நான் தூக்கும்போது அந்த மொமெண்ட்ல எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? அது நான் இது வரையும் அனுபவிச்சது இல்லை. அது என்னால் அது எப்படின்னா என்னால் சொல்ல முடியல, சொல்ல தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃபோன் அடிக்கிறப்போ தங்கச்சி கொடுக்கும், மாமா பேசுகிறான், பேசிட்டு ஏறிட்டு, மாமா எப்போ மாமா வருவ அப்படின்னு, வேலை முடியலம்மா, வேலை முடிச்சுட்டு வரம்மா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போது திரும்ப இங்கேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி போகும்போது இன்னொரு 4 வருஷத்தில் போயிடுவீங்களா? இன்னும் ஒரு 2 வருஷம், 2-3 வருஷம் தான் இருக்குது. சரி, போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? அங்கே போய் எப்படி இருப்பீங்க? உங்களை எப்படி எதிர்பார்ப்பாங்க எல்லாரும்? எப்படி எதிர்பார்க்கலாம்? எதெல்லாம் வீணாக்கணும் நான் வெளியில் இருக்கும் பொழுது அதெல்லாம் சேவ் பண்ணுவேன். இங்கே எதெல்லாம் செஞ்சுட்டு இங்கெல்லாம் வந்தாங்களோ அது நான் வெளில போனால் அதை அப்படியே செய்ய மாட்டேன். இதுதான் என்னோட குறிக்கோளாக இருக்கிறேன். இப்போ அம்மாவை மிஸ் பண்ணுறேன், அம்மா கூட தான் இருப்பேன். அப்பா மிஸ் பண்ணுறேன், அப்பா கூட தான் இருப்பேன். வெளியில் ஃப்ரெண்ட்ஸு மிஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மேரேஜ் ஆகி அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டாங்க. நாங்கள் ஸ்கூல் மேட்லேருந்து நாங்கள் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்போ இடையில போகும்போது ஓகே எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் திரும்ப விடுதலை ஆகி அந்த ஊருக்கு போகும்போது அதே ஊர், அதே வீடு, அதே எதிர் வீடு வாசல் அப்படிங்கும்போது இல்லை ஒரு சேஞ்சுக்காக நம்ம வேற எங்கேயா போயிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கேயே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு? இல்லை, அதே இடத்துல தான் இருக்கணும். நான் அதே இடத்துல தான் இருப்பேன். என் கல்யாணமும் எங்கள் வீட்டில் தான் நடக்கும், அதே வீட்டில் தான் இருக்கணும். எதுக்காக நான் அப்படி சொல்ல வரேன்னா, அவங்க என்ன எய்மில் கொடுத்தாங்கன்னா, அடிச்சேன்ற எய்மில் கொடுத்தாங்களா, இல்லை நான் முன்னேறக்கூடாது, ஏன்னா நான் அப்போ தான் ஒரு கடை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்படி கொடுத்தாங்களா? ஏன்னா எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்க. இப்படிலாம் பண்ணிட்டு நான் எதுக்காக அவங்க அங்கேயே இருக்குன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு நேராக இதுக்கு மேலே இப்போ இருந்த கஷ்டத்தை விட டபுள் மடங்கு சந்தோஷமாக அவங்க கண்ணுக்கு நேராக வாழ்ந்துக்காங்க. ஸோ இப்போ 4 வருஷமாக நீங்கள் இங்கே சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தா நம்ம ஜெயில் எஃப்எம். இப்போ இந்த ஜெயில் எஃப்எம் நீங்கள் தான் ரன்? ஆமாம், நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் என்னோட கூட 2 பேர் இருக்கிறாங்க, ஆச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வெளியில் வேலையாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேசிக்காக இங்கே என்ன பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் நாங்கள் காலையிலேருந்து மார்னிங் வரலையும் ஈவினிங் வரலையும், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலையும் ரெக்கார்டிங் பண்ணுவோம். எங்கள் சக தோழர்கள் வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, கவிதை சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஈவினிங்கில் 6 மணிலேருந்து 8 மணி வரலையும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதேமாரி எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பர்த்டே அப்படின்னாலும் அப்பா எங்கள் சக தோழர்கள் பிள்ளைங்களுக்கு விசேஷ் பண்ணனாலும் சரி, பசங்க அப்பாவுக்கு விசேஷ் பண்ணனாலும் சரி, எங்கள் சூப்பரன் சார் மூலியமாக பென்ட்ரைவில் காப் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் இதை ப்ரோக்ராம் பண்ணி போடுவோம். அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக சமத்தையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 8-9 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் சக தோழர்கள் வருவாங்க. வந்தோடனே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சில பேர் சீட்டில் இந்த மாதிரி எழுதி தருவாங்க. பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் இந்த நெஞ்சுக்குள்ளே மழை. ஆமாம்,
இந்த மாதிரி சீட்ல எழுதி தருவாங்க. சில பேர் வந்து அவங்களே பாட்டு போடுவாங்க. ஆமா, அவங்களே பாட்டு பாடுவாங்க. சில பேர் கதை சொல்லுவாங்க, கவிதை சொல்லுவாங்க. ஸோ அவங்க எழுதி கொடுக்குற பாட்டை அதில் போட்டுட்டு எது அன்னைக்கு அது குழுக்கள் முறையில் எடுப்பீங்களா? இல்லை. ஒரு இப்போ ஒரு 20 பேர் பாட்டு தராங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 பேர் சூஸ் பண்ணி போடுவோம். அடுத்து மறுநாள் ஒரு 10 பேர் சூஸ் பண்ணி போடுவோம். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பழைய பாட்டு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, நடுத்தரமான பாட்டு 70s 80s இந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஒரு 4 பாட்டு பழைய புது பாட்டுனா ஒரு 4 பாட்டு பழைய பாட்டு, சென்டரில் மீடியமான பாட்டு. நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? பாடுவேன். பாடுவீங்களா? பாடுவோம். ஓகே. இப்போ எங்களுக்காக சரி, எங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் அப்படியே ஒரு பாட்டு உள்ள போகலாம். மைக் எடுத்தாங்க வச்சுட்டுமா? பெட்டர் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயில் எஃப்எம் ஆர்ஜே எபினேசர் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி, கட்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சே திம்பே நடி, வரம் தேடி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணு இல்ல, வரம் போல நீ கிடைச்ச பொண்ணு மிஞ்ச யாரும் இல்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி, கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சே திம்பே நடி. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக உங்களுக்கு சிங்கிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஓ, அப்படி வெளியில வந்தா ஒரு சிங்கராக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ ஏதாவது ஒரு ஷோ பண்ணுவீங்களா? ஹலோ நான் உங்களை ஓகே பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா? ஓகே. வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டின் இது நம்ம ஜெயில் எஃப்எம். நாங்கள் உங்கள் நண்பர்கள் வெங்கடேஷ், வினோத், எபினேசர். இன்னைக்கு பெட்டர் டுடே சேனல்ல இருந்து நம்ம சிறைக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கிறாங்க. நம்ம சிறையில நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் சேனல் மூலமா நீங்க பார்க்கலாம். நாங்க என்ன பண்றோம் நீங்களும் பார்க்கலாம், அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட கவலைகள், கண்ணீர்கள், வேதனை எல்லாத்தையுமே இதன் மூலமா நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி. நிச்சயமா நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அம்மா கையால சோறு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நிச்சயமா வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து அம்மாவை நீங்களும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க, அம்மாவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபியூச்சரும் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ப்ரோ.